என்னோட பேர் வந்து சிவகுமார். நான் குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டில் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ இன்வெஸ்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பேங்கிங் இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் எப்படி நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாம் பிஃபோர் ரிட்டைர்மெண்ட்டு, நமக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் கோல் இருக்கோ அதையுமே இதில் நம்ம கவர் பண்ணலாம். எதுக்காண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்தெந்த அசட் கிளாஸ் நமக்கு வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அதையும் வந்து நான் இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இன்னைக்குள்ள டாபிக் வந்து என்னென்னா என்ஆர்ஐ ஸ்பெஷல் வெபினார். ஸோ மோஸ்ட்லி அவுட் சைடு இந்தியாவிலேருந்து தான் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணி இப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்துடலாம், எந்த ஏஜில் வரலாம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிட்டையர்ட் ஏர்லி செட்டில் ஸ்மார்ட். ஸோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலி நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு மெயினாக வந்து ஆ ஸோ எல்லாருமே சில பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில், ஃபயர்னா என்னன்னு தெரியும். யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நம்ம ஃபயர்னா நம்மளோட தீ இதுதான் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டேர்மில் நம்ம இதை பார்க்கும்போது ஃபயர் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ரிட்டையர்டு இயர்லி. இதை நம்மளோட மனசில் வச்சுக்கணும். இந்த கோலை ஃபயர் நம்ம எப்போ அச்சீவ் பண்ணுறோம், மேபி ஒவ்வொருத்தங்க இருக்கலாம். இப்போ 25ல் ஜாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 40 ஏஜ் வரும்போதே நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபயர் அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்பவும் மனசில் நினச்சிக்கணும். ஓகேவா? இது எதனால இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ மூமெண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் நம்ம யூஸ்வலாக சேவிங்ஸ் தான் அதிகமாக பண்ணுவோம் தமிழ்நாட்டில், எக்ஸ்பெஷலி கம்பேர்ட் டு நம்ம வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்தை கம்பேர் பண்ணும்போது சவுத்துக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ தான் பேஸ்ட் ஆன் சோசியல் மீடியா ஆடு டிவி ஆட்ஸை பற்றி நமக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதை அக்ரெசிவாக அச்சீவ் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது என்னென்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட்டை ட்ரெடிஷ்னலாக 60 இல்லை 55 இப்படி தான் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த ஃபயர் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா நம்ம 40 45 48க்குள்ளேயே நம்ம அச்சீவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வரிசையாக. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக யூஸ்வலாக நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேவிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய பேர் பண்ணுவோம். கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கில் எஃப்டி போடுவோம், ஆர்டி போடுவோம், தென் இன்சூரன்ஸ் போடுவோம், தென் ஃபாரின்லேருந்தே நம்ம ஊருக்கு வரும்போது ஒரு லேண்ட் வாங்குவோம், தென் ஃபிசிக்கல் கோல்டு பை பண்ணுவோம். இதெல்லாம் கரண்ட்லி மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் நம்ம இப்போ சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தட். ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்க்கு இப்போமே நம்ம சேவ் பண்ணுற ஒரு மெத்தடு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதை இதனால நமக்கு என்னென்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து சேவிங்ஸ் மட்டும் பண்ணால் அச்சீவ் பண்ணிடலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லைடு நம்ம காட்டுவோம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ பேங்க் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லலாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க இதுலேருந்து அப்படின்னா 5 to 6% இந்த அபோவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் இதனால நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடலாமான்னு கேட்டால் பண்ணுறது கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒரு மேஜர் ரீசன் இருக்கு, இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி விலை ஏற்றம் ஏறிட்டே இருக்கு வருஷம் வருஷம். ஸோ நம்மளோட இந்த 5 to 6% வச்சு இன்ஃப்ளேஷனை நம்மளால பீட் பண்ண முடியாது. அதை எப்படி பீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட் சேவிங்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த வருஷம் கூடுற இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளோட சேவிங்ஸில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை அது சாப்பிட்ரும். அதான் அந்த கிரியேட்டிவ் இமேஜ் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இன்னைக்கு 1 லட்சம் தேவைப்படுது ஒரு ஃபினான்ஷியல் கோலுக்கு அப்படின்னா 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அது 6 lakhs இருக்கலாம், 7 lakhs இருக்கலாம். ஸோ அதை நம்ம சேவிங் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த அமௌண்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ஒரு அசட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஜென்ரலாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நம்ம சேவ் பண்ணுற மணியை டிப்ரிஷியேட் பண்ணும் அது வந்து வேல்யூவை வந்து. ஸோ இப்போ நம்ம ஒரு பேங்க் எஃப்டி போட்டிருக்கோம், 6-7% கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவள் 7-8% வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6% கூடும். நம்ம இன்னைக்கு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 6 to 7% பேங்க் எஃப்டி கிடைக்கும் அப்படின்னா, ஃபியூச்சரில் இன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ஒரு குட்ஸோட ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன பேங்க் எஃப்டியில் கிடைக்கோ அந்த ரேட்டு படி அந்த ரேட்டு தான் வச்சு தான் வாங்க முடியும்.
ஸோ அதனால எப்பவும் நமக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி கிடைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஸோ நம்மளோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ எப்படி அதுக்கு நம்ம வெல்த் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபாரின்ல இருக்கிறனால மோஸ்ட்லி எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஆக்டிவ் இன்கம் இருக்கும். ஒன்று பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கும், மந்த்லி சேலரி இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்னிங் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆக்டிவ் இன்கம்ங்கிறது ஸ்டாப் ஆயிரும். இதே பர்சீவ் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் வெல்த் கிரியேஷன். நம்ம அந்த ஃபயரை அச்சீவ் பண்ணி ஒரு கோல் லைக் 1 crore 10 crore 5 crore ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏம் இருக்கும். ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டோம், அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்சுட்டோம், வெல்த் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போகலைன்னாலும் நமக்கு ஒரு அந்த வெல்த் கிரியேஷன்ல இருந்து நம்ம அதை மந்த்லி பேசிஸோ வீக்லி ஃபோர்ட் நைட்லி இப்படி எந்த பேசிஸில் எடுத்தனாலும் செலவு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம வாங்குற சேலரியை என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறத நான் அந்த ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன். வாட் டு யூ டூ வித் அவர் மணி? ஸோ ஒன்று சேவ் பண்ணுவோம், இல்லை ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மூணு தான் ஜென்ரலாக ஒரு பர்சன்ஸ் பண்ணுறது. ஸோ எப்படி வந்து இப்போ பணக்காரங்க இருக்கவங்க இன்னும் பணக்காரங்க ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ மந்த்லி சேலரி ஏர்ன் பண்ணுறவங்க ஒரு புவர் ஸ்டேஜில் மணி இனிமேல் தான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதே ஸ்டேஜில் இருப்பாங்க. அதை இந்த கிரியேட்டிவ் நமக்கு சொல்லும். எப்படி ஒரு புவர் வந்து புவராகவே இருக்காரு, இன்னைக்கு 30 வயசுல 50,000 வாங்குறாரு, ஒரு 60 வயசு வரைக்கும் ஒரு 10 crore சேர்க்கல அப்படின்னா அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரு புவர் எப்படி அவரோட மணியை இன்வெஸ்ட் பண்ணாமல் இது பண்ணுறாரு அப்படின்னா 100 ரூபாய் இப்போ ஒரு 1 lakh சேலரி வாங்குறாருன்னா 1 lakhயுமே செலவு பண்ணிடுறாரு. ஓகேவா? ஸோ அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சேமாக தான் இருக்கும் அவர் லைஃப் டைம் ஜேர்னி ஃபுல்லாக. இதே ஒரு ரிச் பர்சன் எப்படி வந்து இன்னும் ரிச் ஆகுறாங்க அப்படின்னா 1 lakh வாங்குறத ஒரு 33% சேவ் பண்ணுறாங்க, 33% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிறது தான் அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், லோன்ஸு, மிச்ச எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மளோட மந்த்லி இன்கம்மை ப்ராப்பராக சேவ் பண்ண கற்றுக்கணும், இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். தென் லாஸ்ட்டாக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வர்ற இன்கம்மை வித்தின் 10th ஃபுல்லுத்தையுமே செலவு பண்ணிடுவோம். ஸோ சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சைடே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன்னும் வந்து வரல. ஏன் அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் நியர்பை 148 crores கிட்ட இருக்குது. பட் அட் ப்ரெசண்ட் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸாக்ட் கவுண்டே இருக்குது. ஆக்சுவலாக 5.5 crores வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தா வித்தின் 12 crores கிட்ட தான் இருக்குது. நாட் ஈவன் 10% நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணலை. ஸோ வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் வேன்னு சொல்லலாம். பார்த்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் இயர்லி இப்போ ஒரு பையன் ஒரு பர்சன் 25 வயசுல ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா இப்போமே அவரோட சேலரியில் 30% இன்வெஸ்ட் பண்ணுறத அவர் ஆரம்பிக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 40லேயே அவரோட ஃபயர் கோல் அச்சீவ் பண்ணி ரிட்டையர்ட் ஆகலாம். இல்லை 40 வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாக பண்ணணும். ஸோ தட் அந்த 60 வரைக்கும் போகாமல் 50-55லேயே அவங்க ரிட்டையர்ட் ஆகலாம். ஸோ ஸ்டார்ட் இயர்லி, இன்வெஸ்ட் இன் த ரைட் அசெட் கிளாஸ், சேவ் ரெகுலர்லி. ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் சேவிங் ஏர்லியர் யூ ஸ்டார்ட் த பெட்டர். எவ்வளவு சீக்கிரமாக நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. அதுக்கு எங்கேருந்து நம்ம இது பண்ணலாம்னா மோஸ்ட்லி மக்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பேங்க் எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ், இன்சூரன்ஸ். ஸோ அந்த சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்டிங்க்கும் நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்காண்டி. சேவிங்ஸுங்கிறது நம்ம போட்ட கேபிட்டல் மணி அப்படி ப்ரொடெக்டடாக இருக்கும், அதில் எந்த ரிஸ்க்கும் இருக்காது. பட் இன்வெஸ்டிங்கிறது ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரியல் எஸ்டேட், கோல்டு, இதெல்லாம் வந்து ரேட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும், டெய்லி பேசிஸ் மார்க்கெட்டில் சேஞ்சஸ் இருக்கும். சேம் வே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஸ்டாக் மார்க்கெட்லையும் மார்க்கெட் வேலிட்டிலிட்டி. ஸோ அது ஷார்ட் டேர்மில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஓவர் அ லாங் ரன் நம்ம லாங் டேர்ம் ஹரிசன் பார்க்கும்போது நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணியை ஃப்யூச்சரில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஃப்யூச்சரில் அந்த மணி நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இதுக்கு மெயினாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா
நீங்கள் நார்மல் சேவிங்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். வருஷத்துக்கு 7%னா 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா 7,000 கிடைக்கும். இதே நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எக்ஸாம்பிள் கோல்டில் கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். டெய்லி பேசிஸ் நமக்கு மண்டே டு ஃப்ரைடே வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும் மார்க்கெட் ரன்னிங் க்ளோசிங்கில். ஸோ அந்த கூடுற வேல்யூல இருந்து நெக்ஸ்ட் டே மார்க்கெட் 1%னா அதுல இருந்து கூடும். ஸோ இது வந்து நீங்க ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சிருப்பீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த அடிஷன் தான் இதுல ஒர்க் ஆகுது. ஸோ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட். ஈவன் நம்ம இண்டிவிஜுவலா போய் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல பை பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயே உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைச்சிருது. ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ், ஓகேவா, ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னால எப்படி நம்ம வெல்த் ப்ராடக்ட் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 6%, இயர்லி 6% நம்மளோட எல்லா பொருளோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஹவுஸ் ரெண்ட்டு, ஒரு பெட்ரோல் ப்ரைஸு, எல்லாமே நம்மளோட ஈவன் சேலரி ஹைக்குமே இன்ஃப்ளேஷனை வச்சு தான் நிறைய கம்பெனிஸில் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் எஃப்டியில் போட்டிங்கன்னா 7%, கோல்டில் போட்டிங்கன்னா 8-9% கிடைக்கும். ஸோ இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரும்போது 12 to 15% நம்ம சிஏஜிஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். பட் அது கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 இயர்லேயே கன்ஃபார்மாக அந்த ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரிஸ்க்கு. அங்கே தான் ரிஸ்க் இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே லாங் டேர்ம் கோலுக்கு. ஸோ ஒரு அட்லீஸ்ட் மினிமம் டென்யூர் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 3 to 5 இயர்ஸாவது மினிமம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வச்சுருக்கணும். லாங் டேர்ம் நம்ம 15-20 இயர்ஸ் பிளான் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் உங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ற பணத்தை குறைஞ்சது 5 இயர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில கண்டிப்பா நமக்கு இந்த 12 to 15%ங்கிறது அச்சீவ் ஆகும். அது எப்படி அச்சீவ் ஆகும் அப்படின்னா, இது ஷார்ட் டேர்ம்ல ஃபினான்ஷியல் கிரைசஸ் வரலாம். 2008ல வந்தது, 2020ல நமக்கு கோவிட் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசஸ் வந்துச்சு. ஸோ 2008ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைசஸ் வரும்போது மார்க்கெட் வந்து 60-70% டவுன் ஆச்சு. தென் 2020ல 40% டவுன் ஆச்சு கோவிட் டைமில். ரீசெண்டாக ரஷ்யா யூக்ரைன் வார் வரும்போது ஒரு 15% டவுன் ஆச்சு. தென் நெக்ஸ்ட் வித்தின் 6 months ஆஃப் சைக்கிள் பீரியட் அது ரெக்கவர் ஆயிட்டு. ஸோ நிறைய பேர் இந்த மைனஸ் டவுன் டைமில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோவை ஆவரேஜ் பண்ணுறது நல்லது. இப்போ ரீசெண்டாக யூஎஸோட பிரசிடென்ட் மிஸ்டர் ட்ரம்ப்போட டேரிஃப் இஷ்யூனால மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு, அதுல இருந்துமே ரெக்கவர் ஆயிட்டு. ஸோ இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த 12 to 15%ங்கிறது அச்சீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன அசட் இருக்குது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் சேவிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் எஃப்டியில் போடுறதுக்கு 7% கிடைக்கும் அப்சல்யூட் ரிட்டர்ன். அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஓகேவா. டைனமிக் பாண்ட் ஃபண்ட், லோ டூரேஷன் ஃபண்ட், மந்த்லி இன்கம் ஃபண்ட், இதெல்லாம் எல்லாமே வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக ப்ரைவேட் கம்பெனியில் இருக்க ஷேர்ஸில் வாங்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மீடியம் ரிஸ்க் இருக்கிற, லோ டு மீடியம் ரிஸ்க் இருக்கிற அசட் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ அபோவ் 60 இருக்குங்கிறவங்க, ஏஜ் இருக்கிறவங்க நம்ம டைரெக்டாக போய் ஈக்விட்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது எக்ஸ்போஷர். ஸோ அவங்கெல்லாம் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் எஃப்டிக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு 8-9% ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஒரு ஷேர்ஸை பை பண்ணுறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஓகேவா. அதில் ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ், அந்த ஸ்கீமோட கேட்டகரியை பொறுத்து அந்த ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஷா பேங்க் சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருக்கிறதுக்கும் இல்லை வீட்டில் வச்சிருக்கிறதுக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிக்விட் ஃபண்ட் இருக்கு, லோ ரிஸ்க், கேபிட்டல் வந்து ப்ரொடெக்டட். இது வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும், ஈஸியாக லிக்விடேட் பண்ணிக்கலாம். தென் ரியல் எஸ்டேட், கோல்டு. ஸோ எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கிறத நெக்ஸ்ட் இந்த கிரியேட்டிவ் சொல்லுது நமக்கு. எப்பவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 25 ஏஜில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட மேரேஜ் இருக்கலாம், இல்லை மேரேஜுக்கு அடுத்து உங்கள் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட மேரேஜ், உங்களோட ரிட்டையர்மெண்ட்டு, ஒரு கார் வாங்குறதோ வீடு வாங்குறதோ, இதுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ், சில்ட்ரன்ஸோட மேரேஜ்னா ஒரு 15-20 இயர்ஸ். இந்த மாதிரி டைம் கொடுத்து நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அதையும் நம்மளே ஓனாக அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ 25ல இருக்கிறவங்க ஹை ரிஸ்க் எடுக்கலாம்,
40 இருக்கும்போது ஒரு 60-70% எடுக்கலாம். அபவ் 50% போகும்போது 20% ரிஸ்க் எடுக்கணும். 60%க்கு 60 ஏஜுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ரிஸ்க்கு இல்லாமல் லோ ரிஸ்க் என்னென்ன ஃபண்டோ அதில் நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல், இப்போ நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இது ஒரு கிரியேட்டிவ் இமேஜ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் போடுற மணி ஃபண்ட் ஹவுஸுக்கு வரும். அதில் நிறைய கேட்டகரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஈக்விட்டி, டெட், லிக்விட், கோல்டு. இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ப்ரொஃபஷ்னலாக மேனேஜ் பண்ண ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கீழே ரிசர்ச் டீமு இவங்களே டைரெக்டாக அந்த பை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி விசிட்டு, அவங்களோட ஏஜிஎம் மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு ஷேரை பை பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது மேஜராக, என்எஸ்சி, பிஎஸ்சி. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம எந்த ஸ்கீமில் போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 30-40 ஸ்டாக்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோக்கு இருக்கும், அந்த கேட்டகரியை பொறுத்து. ஸோ நீங்கள் இப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. அந்த 30-40 கம்பெனிஸ், இப்போ இன்ஃபோசிஸில் ஒரு 10%, ஹெச்டிஎஃப்சியில் 8%, ரிலையன்ஸில் 6%, ஆக்சிஸ் பேங்க் 4%, இப்படி ஒரு 30-40 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் ஆவரேஜாக. இதே மாதிரி செக்டார் வைஸும் நமக்கு ஒரு நியர்பை மினிமம் 10 செக்டார்ஸ்லையும் டைவர்சிஃபைட் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் அ லாங் டேர்ம் நம்ம எவ்வளோ லாங் டேர்ம் போகிறோமோ தென் நமக்கு ஃபியூச்சரில் எப்போ எடுக்கிறோமோ அந்த ரிட்டர்ன்ஸோட நமக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் போன ஸ்லைடில், ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர் நம்ம பணத்தை மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு 30-40 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம 100 ரூபா 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லேக் ஒரே கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்காது. ஒரு 30-40 கம்பெனியில் டைவர்சிஃபை ஆகிருக்கும் நம்ம பணம். ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இருக்குது நம்ம சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம மினிமம் 500ல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 24 ஹவர்ஸ் எப்போ நினச்சாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போ நினச்சாலும் ரிடம்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது. லோ காஸ்ட்டு. அதே மாதிரி ப்ராப்பர்லி ரெகுலேட்டட். செபி, ஹோப் எல்லாருக்குமே செபி பற்றி தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ரெகுலேட்டர். எப்படி பேங்க்லாம் ஆர்பிஐ ரெகுலேட்டர் இருக்கோ பேங்க்ஸுக்கெலாம், சேம் வே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து செபி இருக்கு, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ரெகுலேட்டர் அவங்க வந்து. அதே மாதிரி நம்ம இப்போ எல்லாமே டிஜிட்டலி உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ஈஸியாக எங்கே இருந்தாலும் லிக்விடேட் பண்ணால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சிம்பிள் டு இன்வெஸ்ட், ப்ரொவைட் டிரான்ஸ்பரண்ட். உங்களுக்கு என்னென்ன கொரிஸ் இருக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபேக்ட் ஷீட்டுன்னு இருக்கும். அதில் லாபம் மாதிரி ஃபினான்ஷியல் பிளானர் நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா டேட்டாவுமே டிரான்ஸ்பரண்ட்லி அவைலபிள் தான். அதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் ஹை ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி. அதே மாதிரி சேஃப்டி, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம பேன் கேஒய்சி வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ரிட்டர்ன் எடுக்கும் போதும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு தான் இருக்கும். அந்த சேஃப்டி இருக்குது. அதே மாதிரி அலோஸ் டு சுவிச் ஃப்ரம் ஒன் ஸ்கீம் டு ஒன் ஸ்கீம். நம்ம இன்னைக்கு டிசைட் பண்ணி ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, நான் வேற ஸ்கீமில் போடணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கு பேர் சுவிட்ச். இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டுட்டு கூட நம்ம ஈக்விட்டி, கோல்டு, மல்டி அசெட் இதுக்கெல்லாம் சுவிச்சஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டட் பேமெண்ட், ஒன் டைம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டடாக மந்த்லி பேசிஸோ வீக்லி பேசிஸ் என்ன ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கோமோ அதுபடி இன்வெஸ்ட்மெண்ட் போகும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி மெயினாக எல்லாரும் கேட்டிருப்பீங்க எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ஒரு டிரான்சாக்ஷன் நேம் தான் எஸ்ஐபி. இது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு வேண்டாம், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அதை கிளியராக ஸ்டடி பண்ணிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி மந்த்லி பேசிஸ் போகிறது தான் எஸ்ஐபி. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் இதில் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா சாய்ஸஸும் இருக்குது. நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கன்வீனியன்ட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் சொல்லியிருந்தேன், இந்த இதில் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்ன கேட்டகிரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா,
மணி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம பேங்க் சேவிங்ஸ் பேங்க்ல வைக்கிறது, கரண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கிறத நம்ம மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. சரி, எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து நம்ம மணி மார்க்கெட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, லிக்விட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் டெட் ஃபண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் பேங்க் எஃப்டி ஆர்டியில் போடுறதுக்கு பதில் இந்த டெட் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சேஃபாக இருக்கும், மீடியம் ரிஸ்க். தென் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஃபிசிக்கல் கோல்டு, இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேற கண்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் கோல்டு இங்கே ஃபிசிக்கலாக பை பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களால் பை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் இருக்குது, அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மினிமம் 500லேருந்தே ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஃபிசிக்கல் கோல்டு ரேட்டு டெய்லி சேஞ்சஸ் நடக்கும், அது இங்கே நம்ம கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டில் அப்படி ரிப்ளிகேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஈக்விட்டி ஸ்கீம், டைரக்ட் ப்ரைவேட் ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனிஸ் வாங்குற அந்த ஸ்கீம், அது வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் நம்ம மேஜராக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கேட்டகரிஸ், நிறைய ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இது வந்து செபியோட கைட்லைன்ஸ் படி தான் இந்தியாவில் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸஸுமே ஒர்க் ஆகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் அரௌண்ட் 45+ கம்பெனிஸ் இருக்குது. இன்னும் நிறைய கம்பெனி லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நம்ம இந்தியா வந்து வேர்ல்டுலேயே ஒரு 4th லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட். ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது இன்னைக்கு. நான் 4th வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம 3rd வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம மோர் தென் 10th ரேங்க் பின்னாடி இருந்தோம். இப்போ இந்திய வேர்ல்டு லெவலில் 4th ரேங்கில் இருக்கோம். ஓகேவா? ஸோ ஈக்விட்டி, டெட், தென் ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ். ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஸ்கீமில் 65% வந்து ஈக்விட்டி இருக்கும், ரிமைனிங் வந்து டெட் இருக்கும். ஸோ ஒரே ஸ்கீமில் நமக்கு ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவாக இது இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம், நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பிளானிங் ஸ்கீம்ஸும் இருக்குது. அதே மாதிரி வேற என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் 4 சொன்னது. கடைசியாக இருக்கிறது இண்டெக்ஸ் ஃபண்ட், இடிஎஃப், இதெல்லாம் வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இண்டெக்ஸ் இருக்கும், அது அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்கீமாக இருக்கும். அதில் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸோட ஒர்க் இருக்காது. அந்த ஸ்டாக்ஸ் என்ன இண்டெக்ஸில் இருக்கோ அது அப்படியே நமக்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கேட்டகரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜர் டைரெக்டாக போய் ஷேரை வாங்குறதுக்கு பதில் வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை அவங்க ஃபண்ட் ஹவுஸ்லேயோ வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 5 to 8 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஈக்விட்டி ஸ்கீமில் லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் குவாண்டம்ல இருந்து ஒரு சஜஷன் கொடுப்போம். ஸோ இதை நம்ம சிங்ஸ் பிகினிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் கோல் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு உங்களோட ஏஜ் வந்து 25. இன்னைக்கு நீங்கள் மாதம் 50,000 ரூபா சேலரி வாங்குறீங்க, இல்லை 1 lakh சேலரி வாங்குறதுல மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 30 to 35 ஏஜில் ஒரு ஃபினான்ஷியல் நீடு வருது அப்படின்னா, நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கோலே நமக்கு அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அசட் அலோகேஷன் சஜஷனாகவும் வச்சுக்கலாம். ஸோ எப்படி இந்த ஒரு ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், 12-20-80. ஸோ இந்த 12ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, உங்களோட 12 months எக்ஸ்பென்சஸ் எப்போவுமே லிக்விட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈவன் நீங்கள் பேங்க் எஃப்டியில் கூட வச்சுக்கலாம். இது உங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை சரி பண்ணலாம். இன்கேஸ் ஒருத்தங்களுக்கு வேலை போகலாம் சடனாக, இல்லை இந்தியாவுக்கே ஷிஃப்ட் ஆகலாம் நீங்கள். அப்படி இருக்கும்போது இங்கே வந்தோடனே உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீடு தேவைப்படும். அப்போ நம்மளோட ஈக்விட்டி ஸ்கீமில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு டவுனாக இருக்கலாம். ஓகேவா? வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கலாம். தென் நம்ம கோலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால எப்பவும் இந்த ஷார்ட் டேர்ம் நீட், ஃபினான்ஷியல் நீட்ஸுக்கு கண்டிப்பாக எல்லாருமே லிக்விட் ஃபண்டோ பேங்க் எஃப்டியில் இப்போ ஒருத்தங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 50,000 இருக்குன்னா ஒரு 6 lakhs கண்டிப்பாக உங்களோட லிக்விட் ஃபண்ட் லோ ரிஸ்க் ஃபண்டில் வச்சிருக்கிறது நல்லது. தென் அதுக்கடுத்து நம்மளோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அது வந்து 100 rupees இருக்குன்னா 80% ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது ஹை ரிஸ்க். ஓகேவா? ஒரு 20% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நல்லது.
ஸோ நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா எப்பப்போ ஈக்விட்டி டவுன் ஆகுதோ அந்த டைமில் கோல்டுலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு மாதிரி ஒரு கமாடிட்டி அசட் இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஓகேவா? இதான் இந்த ஃபார்முலா சொல்லுது. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12 20 80. ஸோ 12ங்கிறது 12 months எக்ஸ்பென்சஸ். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும். ஒருத்தங்களுக்கு 2 lakhs நீட் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு 20,000 நீட் இருக்கலாம். அதுக்கேற்றாப்புல நீங்கள் அதை லிக்விட் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அந்த ஹேபிட் இப்போ இருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வரும்போது நம்ம லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை டச் பண்ண தேவைப்படாது. அதே மாதிரி ₹100 இருக்குன்னா 80% ஈக்விட்டி. இப்போ மந்த்லி 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 80% ஆஃப் மணியை ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? 20% ஆஃப் மணியை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, ஒரு வெல்த் கிரியேஷன் சொல்யூஷன் கிடைக்கும், ரெகுலர் இன்கம் சொல்யூஷன் கிடைக்கும் ஃபியூச்சரில். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எல்லா நீடும் நம்ம இது பண்ணுறோம். டேக்ஸ் சேவிங் சொல்யூஷன் இருக்குது, ரிட்டையர்மெண்ட், சில்ட்ரன்ஸ், இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நமக்கு எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக இருக்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்கீம்ஸை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இவ்வளோ இது நான் எடுத்ததுனால இன்ஃப்ளேஷன், டேக்ஸ் எஃபிஷியன்ட், விச் அசட் கிளாஸ் பெஸ்ட்டுன்னு வரும்போது ஈக்விட்டி நம்மளோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு ரைட் அசட் கிளாஸ் நம்மளோட வெல்த் கிரியேஷன் கோலையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். எந்த ஒரு 3 இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு நல்ல கிரியேட்டிவ். உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிறதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா, நியூஸ் முடியும் போது எண்டில் சொல்லுவாங்க, இன்னைக்கு பங்குச்சந்தை இவ்வளோ ஏற்றத்தில் முடிஞ்சது, இறக்கத்தில் முடிஞ்சதுன்னு. எக்ஸ்பெஷலி ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்தீங்கன்னா, என்னைக்கெல்லாம் மார்க்கெட் குறைஞ்சிருக்கோ அன்னைக்கு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனாலேயே மக்கள் அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதே வேண்டாம் அப்படிங்க, ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ வேண்டாம்னு நினைப்பாங்க. பட் நம்ம அப் அண்ட் டவுன் ரெண்டையுமே பார்க்கணும், டவுன் மட்டும் பார்க்கக்கூடாது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ ஒரு 3 months கழிச்சு பார்க்கும்போது நெகட்டிவாக கூட இருக்கலாம், 1 week கழிச்சு பார்க்கும்போது நெகட்டிவாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு 3 year 5 year கழிச்சு பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் அப்சைட் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால டெய்லி சென்சஸ் வந்து இவ்வளோ குறையுது கூடுது அப்படின்னு பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது நல்லது கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மீடியா ஹைப் மட்டும் வச்சு நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2500+ ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் இருக்குது. தென் கோல்டு ஃபண்ட் இருக்குது, சில்வர் இருக்குது, நிறைய டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்னும் செபி வந்து நிறைய புது புது கேட்டகரிலாம் கொண்டு வராங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே இப்போ வந்து SIF ஸ்பெஷலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று மினிமம் 10 lakhs அப்படிங்கிற ப்ராடக்ட்டையும் கொண்டு வராங்க. கூடிய சீக்கிரத்திலேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் பெஸ்ட் ஃபண்ட், அதுதான் பெஸ்ட் ஃபண்டுன்னு கிடையாது. நம்மளே ஓன் ரிசர்ச் பண்ணி இதான் பெஸ்ட் ஃபண்டுன்னு சொல்ல முடியாது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் பண்ணி இதான் பெஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு தேவை மெயினாக ஒரு டைவர்சிஃபைடு லாங் டேர்ம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதை நம்ம ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு லாபம், அவங்களுக்கு ஒரு ரிசர்ச் டீம் இருக்கும், எல்லா ஃபண்ட் ஹவுஸ் கூடயும் அவங்க டச்சில் இருக்காங்க, அவங்களோட அப்டேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் எது பெஸ்ட்டு ஃபண்டுன்னு இல்லாமல் எது லாங் டேர்முக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், எது நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம ரிஸ்க்கு அதுக்கெல்லாம் கரெக்டான இருக்கிற ஃபண்டு எதுன்னு உங்களுக்கு ஒரு அசட் அலோகேஷன் ஃபாலோ பண்ணி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 3 4 ஃபண்ட்ஸ் சஜஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம ஜஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட் மோர் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் ரிலாக்ஸ். அதுக்கு எஸ்ஐபி வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். இல்லை நான் மேனுவலாகவே பண்ணுறனாலும் பண்ணலாம். நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh 10 lakhs 1 crore என்ன அமௌண்ட்னாலும் பண்ணலாம். ஒன் டைம் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா அது ஒரு growth இருக்கும். இதே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி பேசிஸில் எஸ்ஐபியில் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகிற டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு கூடும், ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் போன இதில் சொன்ன மாதிரி தான் எண்டு செஷனில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ ஒருத்தங்க ரிட்டையர்மெண்ட் கோல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்க் பண்ணிவிட்டு எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? தென் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில்
இருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போர்ட்ஃபோலியோ நம்பர்னு வரும். ஓகேவா? எப்படி பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, இன்சூரன்ஸில் பாலிசி நம்பர் இருக்கோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபோலியோ நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐபியை வந்து ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே மந்த்லி பேசிஸ், வீக்லி, டெய்லி, குவார்ட்டர்லி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்மளே கரெக்டாக ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? நம்மளே மறந்தாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் போய்கிட்டே இருக்கும். டவுன் டைமில் நம்ம போர்ட்ஃபோலியோவும் ஆவரேஜ் ஆகும். அதே மாதிரி எனக்கு டைரெக்டாக மொத்தமாக லம்சமாக போடுறதுக்கு பயமாக இருக்குது, மார்க்கெட் வந்து குறையுமோ கூடுமோ அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு கூட எஸ்டிபி பண்ணலாம். ஓகேவா? அது ஈக்விட்டி ஸ்கீமுக்கு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பேங்க்ல இருந்து போகிறதுக்கு பதில் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இருந்து போகும். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லிக்விட் ஃபண்டும் உங்களுக்கு வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். இதை பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைடு வச்சுருக்கேன் தனியாக டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு. ஏன்னா இதோட இந்த வெபினாரே வந்து மெயினாக நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அடுத்து அந்த பணத்தை எப்படி எடுக்கலாம், அதுக்கு தான் இந்த எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஓகேவா? ஸோ அதுவும் நான் டீட்டெயில்டாக அந்த ஸ்லைடில் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எது ஷார்ட் டேர்ம் எது லாங் டேர்ம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ 1 இயர்க்குள்ள ஒரு இன்னைக்கு உங்கள்கிட்ட 10 lakhs இருக்கு, 1 இயர்க்குள்ள அந்த பணம் எப்போனாலும் தேவைப்படும் அப்படிங்கிறத போய் நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 இயருங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான ஷார்ட் டேர்ம் பீரியட். ஸோ அந்த மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது நல்லது. இதே லெஸ் தென் 3 இயர் வரும்போதும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மீடியம் ரிஸ்க் தான், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரிட்டர்ன்ஸ் 8-9% கிடைக்கும். இதே ஒரு 5 இயர் கோல் இருக்குன்னா நம்ம வந்து பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஈக்விட்டிஸ் ஃபண்ட்ஸ் கூட போகலாம் 5 இயர்ஸ் போகும்போது. ஸோ அது எல்லாமே நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடும். ரொம்ப லாங் டேர்ம் 10 இயர்ஸ் போகும்போது நம்ம மேஜர் 80% ஃபுல்லி நம்ம ஈக்விட்டிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தங்க 5 வருஷம் மந்த்லி 5,000 எஸ்ஐபி பண்ணுறாங்கன்னா இந்த பவர் ஆஃப் எஸ்ஐபிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அப்படியே எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ 5 இயர்ஸ் பண்ணுறீங்க, மந்த்லி 5,000னா 3 lakhs பண்ணியிருப்பீங்க. டெட் ப்ராடக்ட்ல பண்ணீங்கன்னா 3,76,000 இருக்கும். இதே ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜில் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஏஜ், ஒவ்வொரு ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆப்பிடேட்டை பொறுத்து இந்த ஸ்கீம் கைண்ட் ஆஃப் கேட்டகரி ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேஜராக எல்லாருமே ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்ததுனால ஈக்விட்டி ஒரு நமக்கு 14-15% ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகும் லாங் டைம் வச்சுருந்தோம்னா. ஸோ 5,000 5 இயர்ஸ் பண்ணாலே நம்ம 3 lakhs பண்ணதுக்கு 4,35,000 நமக்கு கிடைச்சிருக்கும். இதே 10 இயர்ஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம போட்ட பணம் அப்படி டபுள் ஆகிருக்கும். 6 lakhs பண்ணியிருப்போம், 13 lakhs வந்திருக்கும். இதே 15 இயர்ஸ் பண்ணோம்னா 9 lakhs பண்ணியிருப்போம், 30 lakhs. இதே நம்ம இன்னைக்கு 25 ஏஜில் இருக்கோம், நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம 66 lakhs அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எவ்வளோ நாள் அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோ நாள் நம்மளோட இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் இங்கே தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கரண்ட் வேல்யூல இருந்தும் அப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 35 இயர்ஸ் ஜஸ்ட் 5,000 பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து 5 crore வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எஸ்ஐபியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு பார்க்குறது, 10 வருஷம் கழிச்சு பார்க்குறதுன்னு இல்லாமல் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட வெல்த் கிரியேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லாம் அக்ராஸ் ஆல் மார்க்கெட் சைக்கிளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். தென் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ், நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும், எல்லா டைம்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. பவர் ஆஃப் கம்பவுண்டிங், ஹசில் ஃப்ரீ, இதை டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லா மாதிரியும் பண்ணலாம். டைரக்ட் டெபிட், பேங்க்ல இருந்து டெபிட் ஆகி நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் 1 இயர் நீங்கள் 5,000 நான் 5 இயர்ஸ் அதே அமௌண்ட் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் 5,000 பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு செகண்ட் இயர்ல இருந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணலாம், 50,000 இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு கோல் வச்சுக்கணும், 5 இயர்ஸ்க்குள்ள என்னோட எஸ்ஐபி அமௌண்ட்டை மந்த்லி 1 lakh கொண்டு வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா
மோஸ்ட்லி நிறைய என்ஆர்ஐஸ் இருக்கீங்க. ஸோ மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30,000 எஸ்ஐபி இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதை இயர்லி வைஸ் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம், எப்போ வந்து நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறோங்கிறதுக்கு இது எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 30 வயசில் 5,000 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸில் நம்ம 18 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் 60 வயசில் நமக்கு 1,74,00,000 இருக்கும். ஓகேவா? நம்ம 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணி மினிமம் அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம குரோர்பதி ஆயிடலாம். ஓகேவா? இதே நம்ம அமௌண்ட் அதிகமாக பண்ணியிருந்தா 40 வயசுலையும் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், 50 வயசுலையும் ரிட்டையர்ட் ஆகலாம். ஓகேவா? இதே லேட்டாக ஆரம்பிக்கும், 40 வயசுல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் இன்னைக்கு தான் மொத பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாவது ஸ்லைடு. ஸோ அப்போ நம்ம 20 இயர்ஸ் மாதம் 5,000 பண்ணாலும் 49 லட்சம் தான் பண்ணியிருப்போம். அதை வச்சு நம்மளோட ஃபயர் கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த மணி நமக்கு அன்னைக்கு காணாது. அகைன் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வருவோம். ஸோ இது வந்து இந்த எஸ்ஐபி நான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னு சொன்னேன். இது புதுசாக உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் மந்த் 1ல் 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்ஐவி நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் எல்லா ஸ்கீமுக்குமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அது வந்து நெட் அசெட் வேல்யூ, ஒரு சொத்தோட மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு 10 ருபீஸ் 1000 ருபீஸில் வாங்கினீங்கன்னா 100 யூனிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகி 8 ருபீஸ் போயிட்டு நெக்ஸ்ட் மந்த்து அந்த வேல்யூ அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் 1000 பண்ணும்போது கூட கொஞ்சம் யூனிட்ஸ் ப்ராட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அது தேர்ட் மந்த் 9 ருபீஸ் இருக்குன்னா 1000 போட்டிங்கன்னா 111 யூனிட்ஸ் ப்ராட் பண்ணலாம். திருப்ப என்ஏவி 11 ருபீஸ் போகும்போது 1000 போட்டிங்கன்னா 90 யூனிட். ஸோ நம்ம 4000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அன்னைக்கு கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,697 ருபீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கம்மியான டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது இந்த எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டோம் 4000, அது நாளைக்கு 11 ருபீஸ் வந்திருக்குன்னா 4,400 ருபீஸ் தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அது கம்மியான டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எஸ்ஐபி மோடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் நான் என்ன சொல்கிறேன், லம்சம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் நல்லது. ஏன்னா நம்மளோட கோல் வந்து ரொம்ப பெருசு, ரிட்டையர்மெண்ட். அதனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதிலேருந்து எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நிறைய பேருக்கு ஒர்க் பிஸியில் இருப்பீங்க, ட்ராவலில் இருப்பீங்க. ஸோ ஈஸியாக நான் வந்து இதை இது பண்ணணும் அப்படின்னா ஒருத்தங்க 15,000 மாதம் 15 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வந்து 15% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 வெரி சிம்பிள். 1 crore அச்சீவ் பண்ணிடலாம். இன்னைக்கு 30 வயசு இருக்குது, நான் 1 கோடி எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 15 வருஷம் மாதம் 15,000 பண்ணீங்கனாலே 1 கோடி. ஆனால் நான் என்ன சொன்னேன், நீங்கள் இன்னைக்கு 15,000 பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் பண்ணலாம் 10%. ஸோ அப்படி வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்களே சின்ன சின்ன அமௌண்ட் பண்ணியே ஒரு 3-4 crores சேர்த்துடலாம். ஓகேவா? இதே 15,000 நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 10 crores அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அதே அமௌண்ட் தான் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் அனதர் ஒரு 15 இயர்ஸ் பண்ணுறீங்க. பட் இந்த டூரேஷனுங்கிறது 30 இயர்ஸ். ஸோ நம்ம 10 crore அச்சீவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் அந்த ஃபயருக்கான. அது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த ஸ்லைடு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? பட் நம்மளோட கோல் வந்து ஃபயர், நான் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ 30 வயசில் மாதம் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு 15 வருஷம் பண்ணுறீங்க அப்படின்னா 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு 6 crore மணி இருக்கும். ஸோ இன்னைக்கு 30 வயசு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 45 வயசுலேயே நீங்கள் 6 கோடி சேர்த்துருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். எனக்கு 5 crores போதும், 10 crores போதுங்கிற மாதிரி. ஸோ இது 45லேயே நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். சிலவங்க கோல் ரொம்ப பெருசாக இருக்கும், எனக்கு 10 கோடி வேணும். யூஸ்வலாக 10 கோடி தான் ஒரு கரெக்டான அமௌண்ட்டு. நம்மளோட விலை ஏற்றம், இன்ஃப்ளேஷன், ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து 10 கோடி தான் ஒரு ஃபயர் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டான வேல்யூன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மந்த்லி 1 lakh ஆஸ் அ என்ஆர்ஐ நீங்களாம் 1 lakh ஈஸியாக பண்ணலாம் மந்த்லி. ஸோ நெக்ஸ்ட்டு 18 வருஷம் பண்ணீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%ல் 10 crore அச்சீவ் பண்ணிடலாம். இன்னைக்கு 1 lakh பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த 18 இயர்ஸுங்கிறது 13-14 இயர்ஸ்லேயே நீங்கள் அச்சீவ் பண்ணி ரிட்டன் இந்தியாவுக்கு வந்து செட்டிலே ஆகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ இது வந்து ஒரு இதுதான் நீங்கள் ரொம்ப கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆல்ரெடி நான் சொன்ன ஸ்லைட்ஸை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஸோ
டிவி ஆடு, சோசியல் மீடியா ஆடு, இன்ஃப்ளூயன்சர் மோஸ்ட்லி எஸ்ஐபி பற்றி பேசியிருப்பாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஃப்யூச்சரில் கோல் அச்சீவ் பண்ணவுடனே இன்னைக்கு 10 crores இருக்குது உங்ககிட்ட, இல்லை 1 crore இருக்குது, ஓகேவா? எப்படி நான் பணத்தை எடுக்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அடுத்து அதை எடுத்து எப்படி செலவு பண்ண அப்படிங்கிறதுக்கு எஸ்டபிள்யூபி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோலியோவில் மந்த்லி என்ன அமௌண்ட் கொடுக்கும். 1 lakh தேவைப்படுதுன்னா என்ன டேட்டு, 5th டேட் கொடுத்துருக்கோம்னா 5th அன்னைக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1 lakh வந்துடும். அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெகுலர் விட்ராவல் பண்ணலாம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். அது வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். நம்ம போய் ஒவ்வொரு டைமும் ரிடீம் பண்ண வேண்டாம், ஓகேவா? ரிடம்ஷன் சொல்லுவாங்க பணத்தை எடுக்கிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஒவ்வொரு டைம் போய் ரிடீம் பண்ண வேண்டாம். ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த மணி கிரெடிட் ஆகிரும். அதே மாதிரி இது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோவாக இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுனாலும் நம்ம ரிடம்ஷன் பண்ணி எடுக்கலாம், ஓகேவா? இது ஒரு மந்த்லி சேலரி இன்கம் மாதிரி நமக்கு வந்துட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தங்கிட்ட 1 கோடி இருக்கு போர்ட்ஃபோலியோ, நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், நான் எவ்வளோ எடுத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரியில் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் கேட்டகரி ஆஃப் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுன்னு இருக்கு. ஸோ இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டு என்னங்கிறதுனா மினிமம் செபியோட கேட்டகரி படி ஒரு 3 அசெட் கிளாஸ் இருக்கும், ஓகேவா? ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு. ஸோ ஒரு பியூர் ஈக்விட்டி ஸ்கீமில் இருக்கிற ரிஸ்க்கை விட ஒரு பியூர் டெட் ஃபண்டில் இருக்கிற காம்பினேஷனோட ரிஸ்க்கை விட இந்த 3 கேட்டகரி இருக்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ். இப்போ 60 வயசு ஆகிட்டு போய் ஈக்விட்டியிலேருந்தே நான் வச்சு ரிடம்ஷன் எஸ்டபிள்யூபி பண்ணுறேன்னா அது ரிஸ்க் அதிகம். மார்க்கெட் குறையும் போது அந்த வேல்யூஷன் குறையலாம். ஸோ அதை நம்ம வந்து 1 crore இருக்குது அப்படின்னா 10 crore இருக்குது அப்படின்னா மல்டி அசெட் இல்லை எனக்கு ரிஸ்கே வேண்டாங்கிறவங்க லிக்விட் ஃபண்டு கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? இல்லை டெட் ஃபண்டு, கொஞ்சோண்டு நான் ரிஸ்க் எடுக்கேன்னா டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை விட மீடியம் ரிஸ்க் எடுக்க ஒரு மீடியம் லெவலில் அப்படின்னா மல்டி அசெட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். 1 crore அங்கே மூவ் பண்ணி மந்த்லி 1 lakh எஸ்டபிள்யூபி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஒரு 11% கிடைக்கும் மல்டி அசெட்டில். டெட் ஃபண்ட்ஸ் போனோம்னா 8-9% கிடைக்கும். லிக்விட் ஃபண்ட் போனோம்னா 7%. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா 1 crore இருக்கிற இன்வெஸ்ட் மார்க்கெட் வேல்யூவில் 1 crore 20 lakhs எடுத்திருப்பீங்க, ஸ்டில் 73 lakhs இருக்கும். அதுவும் திரும்ப அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதுல இருந்து எடுத்துகிட்டே போகலாம். உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் வேல்யூவும் இருக்கும், நம்மளோட தேவைக்கு பணமும் எடுத்திருப்போம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நிறைய என்ஆர்ஐ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டும் வச்சுருப்பீங்க, என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட்டும் வச்சுருப்பீங்க. எது மூலமாக இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 182 டேஸ்க்கு மேலே இந்தியா விட்டு வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கனாலே என்ஆர்ஐயாக உங்களோட டேக்ஸ் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிடுது. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டாக மாற்றுறது நல்லது. இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு 182 டேஸ்க்கு மேலே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு 3 times உங்களுக்கு ஃபைன் வரும். இதுதான் இன்கம் டேக்ஸோட ரூல் சொல்லுது. அதனால சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டாக மாற்றுறது நல்லது. அதே மாதிரி எந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ஆர்ஐஸ் வந்து என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட்டை வச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டை வச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபியூச்சரில் ரிடம்ஷன் பண்ணும்போதும் 2 அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த என்ஆர்இங்கிறது என்ன அப்படின்னா, என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட ஃபாரின் ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் அங்கேருந்து என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் ருப்பியாக மாற்றி வச்சுக்கலாம், ஓகேவா? என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்தியாவில் எதுவும் ஏர்னிங்ஸ் இருந்தாலும் அதை வாங்க டெபாசிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட்டு, பென்ஷன் வாங்குறீங்க, ரெண்ட்டு, இது எல்லாமே என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், ஏண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் என்ஆர்ஓவில். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சேவிங்ஸு, எஃப்டி, எஃப்சி, என்ஆர்ஐ இந்த அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணலாம். தென் உங்களுக்கு டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான். ஆக்சுவலி எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேக்ஸ் தான் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் புதுசாக இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புதுசாக ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம், என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க.
ஆல்ரெடி ஒரு ஃபோலியோ இருக்கு, என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அதில் என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணலாம்னா பண்ணலாம். நீங்கள் ஆட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்தராக ஆட் பண்ண முடியாது. ஒருத்தங்க மினிமம் 5 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸை ஆட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது, இன்னைக்கு நீங்கள் ஃபாரின்ல இருப்பீங்க, என்ஆர்ஐ கேஒய்சி பண்ணியிருப்பீங்க, என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அடுத்து நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ், டேக்ஸ் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணணும். என்ஆர்ஐல இருந்து ஆர்ஐயா சேஞ்ச் பண்ணணும். அப்போது பேங்க் அக்கௌண்ட்டும் சேவிங்ஸாக மாற்றிடுவீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் மியூச்சுவல் ஃபண்ட் என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் அப்போ மேண்டட்டரி. ஓகேவா? ஸோ அதை நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து மாற்றிக்கலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு இந்தியாவில் இருக்க ரெசிடென்ட் இந்தியன் ஆயிடுவீங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணி ரிடீமும் பண்ணலாம். ஓகேவா? இதில் எதுவும் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கொஸ்டின் அண்ட் செஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அப்புறம் கேஒய்சி, இது ஒரு முக்கியமானது. மோஸ்ட்லி எல்லாரும் ஃபாரின்ல இருக்கிறனால இந்த கேஒய்சி பண்ணுறத ஆன்லைனில் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்தியா வரும்போது இந்த கேஒய்சி பண்ணிட்டு போயிருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு கேஒய்சி பண்ணிடுங்க. ஸோ தட் அங்கேருந்து நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஐடி ப்ரூஃப், பேன் காப்பி தேவைப்படும், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும். அது என்னெல்லாம்னா யூட்டிலிட்டி பில்லாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோ ரீசன்ட் டிரான்சாக்ஷன் தேவைப்படும். டொமஸ்டிக் அட்ரஸ் ப்ரூஃபாக உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க. அது கூட ஃபட்கா ஃபார்ம், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, அங்கே டேக்ஸோட நம்பர் என்ன, அது எல்லாமே டீட்டெயில் ஷேர் பண்ணுவீங்க. என்ஆர்ஐயா இன்வெஸ்ட் பண்ணும்போது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்ஆர்இ ஆர் என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. அந்த 2 பேங்க் அக்கௌண்ட் டைப் எதுலனாலும் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நாளைக்கு உங்களோட எல்லா கோல்ஸையுமே அச்சீவ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி உங்களோட சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், மேரேஜ், ஹையர் எஜுகேஷன், ஒரு கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, லேண்டு, கோல்டு, உங்களோட ரிட்டையர்மெண்ட், இந்த ஃபயர் கோல், இதுக்கு எல்லாமே நம்ம டைரெக்டாக நம்மளே ஓன் டிசிஷன் டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் லாபம் மாதிரி, ஸோ எல்லா ஃபண்ட் ஹவுஸ் கூடயும் டச் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன், ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் டு இன்வெஸ்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானரை வச்சு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கே உடம்பு சரியில்லைன்னா டைரெக்டாக போய் நம்ம மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்க மாட்டோம். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் மெடிசின் நம்ம வாங்குவோம். சேம் வே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் கன்சல்டன்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக அசட் அலோகேஷன் ஃபாலோ பண்ணி நம்மளோட லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே புதுசு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். புதுசாக உள்ளவங்களுக்கும் பேசிக் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி இன்வெஸ்டிங். நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும், உங்களோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் லாபம் விகடன் டீமை காண்டாக்ட் பண்ணலாம், மிஸ்டர் ஏகே குமார் சார் அண்டு செல்வா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.